ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தொடப்பத்துக்கு லெகின்ஸ் போட்டு விட்டு பாருங்கள். நம்மளுடைய கஷ்டமான வேலைகளும் சுலபமாக முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம டெய்லி லைஃபுக்கு தேவையான சில இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸுங்களையும் பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் டிப்புக்கு நான் இந்த மாதிரி கற்பூரவள்ளி இலைகளை தான் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட இந்த செடி இல்லாட்டினா நீங்கள் புதினா இலைகளை கூட எடுத்துக்கலாம். ஆனால் இதுதான் நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த செடி எல்லார் வீடுகள்லையுமே வளர்க்குறாங்க. ஸோ இந்த இலை கிடைச்சா கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நான் ஒரு 4-5 இலைகளை போல் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நான் இதை எதுக்காக எடுத்துக்கிறேன்றதை சொல்கிறேன். இந்த இலைகள் நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம அடுப்பில் பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம். இது குடிக்கிற தண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த தண்ணியில் நம்ம இந்த இலைகளை போட்டு விட்டுடலாம். இந்த இலைகள் நல்லா கொதிக்கட்டும். இதில் இருக்கக்கூடிய அந்த சாறுலாம் தண்ணியில் இறங்குற வரைக்கும் இது நல்லா கொதி வரட்டும். இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இது கூட நம்ம நெக்ஸ்ட்டு சேர்க்க போகிறது இந்த மாதிரி கிராம்புகள் தான். ஒரு 4-5 கிராம்புகளை நம்ம இதில் சேர்த்துடலாம். இதுவுமே நமக்கு ரொம்பவே பெனிஃபிட்டான ஒரு பொருள் தான். இப்போ இது ரெண்டும் சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கலாம். இப்போ இதில் இருக்கக்கூடிய அந்த சாறுகள்லாம் நல்லா இறங்கட்டும். அது வரைக்கும் இது நல்லா கொதிக்கட்டும். இந்த தண்ணி நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடும். இப்போ நம்ம இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ நம்ம இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா இதை நம்ம வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். வடிகட்டி எடுத்துக்கலாம். இது சூடாக இருக்கும்போதே நம்ம ஆவி பிடிச்சோம்னா கூட நமக்கு இருமல் சளியெல்லாம் வராது. அந்தளவுக்கு ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு தண்ணி. இப்போ இந்த தண்ணி நம்ம எதுக்காக யூஸ் பண்ணலான்றதை பார்க்கலாம். இந்த தண்ணியை நம்ம தலைக்கு தேய்ச்சி குளிக்கும்போது நமக்கு ஒரு நல்ல ரெஃப்ரெஷ் கிடைக்குங்க. இன்றைக்கி நம்ம இதை 2 விதமாக யூஸ் பண்ண போகிறோம். இந்த தண்ணியை நம்ம தலைக்கு தேய்ச்சி குளிக்கும்போது தலையில் இருக்கக்கூடிய பொடுகு, அரிப்பு இதெல்லாம் போய் நமக்கு தலைமுடி நல்லா நீளமாகவும் அடர்த்தியாகவும் வளரும். அது மட்டும் இல்லாமல் சில பேருக்கு இளநரை இருக்கும். அந்த நரையும் இதை தேய்ச்சி குளிக்கும்போது நமக்கு இல்லாமல் போகும். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு இதை இந்த மாதிரி ஒரு வாட்டர் பாட்டிலில் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம இதை எதுக்காக யூஸ் பண்ணலான்றதை பார்க்கலாம். நம்ம வீட்டு கிச்சனில் வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா சிங்க்கில் நீங்கள் ராத்திரி படுக்க போகிறதுக்கு முன்னாடி இந்த தண்ணியை ஊற்றி விட்டுடுங்க. இந்த மாதிரி ஊற்றுறதுனால இந்த கரப்பாம்பூச்சி, கொசு தொல்லைலாம் இல்லாமல் இருக்கலாம். கரப்பாம்பூச்சிங்களுக்கு இந்த வாசனை பிடிக்கவே பிடிக்காது. ஸோ இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நான்வெஜ்ஜெல்லாம் நம்ம சமைக்கும்போது அந்த ஸ்மெல்லும் இல்லாமல் போகும். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதிலேருந்து ஒரு 2 இலையை பறித்து நல்லா நசுக்கி எடுத்துக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய இந்த ஸ்மெல்லு, இந்த அரோமா இதெல்லாம் நமக்கு ஒரு நல்ல ஒரு ரெஃப்ரெஷ்ஷை கொடுக்குங்க. டென்ஷன்லாம் கூட குறைச்சிடும். அந்தளவுக்கு இந்த இலையில் அவ்வளோ ஒரு நல்ல ஒரு வாசனை வரும். இப்போ இந்த இலையை நல்லா நசுக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை எதுக்காக யூஸ் பண்ணலான்றதை பார்க்கலாம். இந்த மாதிரி சில பேருக்கு தேமல்லாம் இருக்கும். கழுத்து பகுதியில், வேர்வெல்லாம் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியில் இந்த மாதிரி தேமல் இருக்கும். இல்லை சில பேருக்கு சோப்பெல்லாம் ஒத்துக்காது. அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் நீங்கள் இந்த மாதிரி தேமல் மேலே தேய்ச்சி விட்டிங்கன்னா இது நாளடைவில் சரியாயிடுங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கும் கூடவே இந்த மாதிரி தேமல்லாம் இருந்துச்சு. இதை நீங்கள் அடிக்கடி தேய்க்கணுன்ற அவசியம் இல்லை. உங்களுக்கு எப்போ ஞாபகம் வருதோ ஒரு 2 வாட்டி தேய்ச்சாலே போதுங்க. அந்த தேமல் அப்படியே மறைஞ்சிரும். உங்களுக்கு ஸ்கின் அலர்ஜி இருந்துச்சுன்னா நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா தேய்ச்சிக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் இப்போ நம்ம புதுசாக எதனாச்சும் பாத்திரம் வாங்கினோன்னா இந்த மாதிரி ஸ்டிக்கர்லாம் இருக்கும். இது எனக்கு கிஃப்டாக வந்த பாத்திரம் தான். இந்த ஸ்டிக்கரை உடனே ரிமூவ் பண்ணிவிடுங்க. இல்லைனா இது அப்புறமா எடுக்க வராது. ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். உங்ககிட்ட ஹேர் ட்ரையர் இருந்தால் அதை வச்சு நீங்கள் இதை ரிமூவ் பண்ண முடியும். ஹேர் ட்ரையர் இல்லாதவங்க இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த டிஃபன் பாக்ஸை இந்த மாதிரி ஃப்ரீசரில் ஒரு 2-3 மணி நேரத்துக்கு வச்சு விட்டுடலாம். ஒரு 2-3 மணி நேரம் கழித்து எடுத்து பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக இது ரிமூவ் பண்ண வந்துடுங்க. இந்த ஸ்டிக்கரெல்லாம் உடனே ரிமூவ் பண்ணணும். இல்லைனா நாளடைவில் இது ரிமூவ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக இதை பிரிக்க வந்துடும். அதுக்கப்புறமா நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக க்ளீனாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி புதுசாக சோப்பெல்லாம் வாங்கும்போது இந்த டிப் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சோப்பை கவர்லேருந்து பிரித்ததுக்கப்புறமா அந்த கவரை தூக்கி போட்டாமல் இந்த மாதிரி சோப்பு டப்பாக்குள்ளே இந்த கவரை வச்சு விட்டுடுங்க.
அது மட்டும் இல்லாமல் இந்த சோப்பை வந்து இந்த டப்பாவில் வந்து லைட்டாக இந்த மாதிரி ஸ்க்ராட்ச் பண்ணுங்கள். இதனால் இந்த சோப்பு வந்து அந்த டப்பாவில் கொஞ்சம் ஒட்டிக்கும். இது நம்ம எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறோம்னா, நம்ம வீட்டு பீரோவில் துணிமணிகள்லாம் வச்சுருப்போம்ல, சில நேரங்களில் மழை நேரங்கள்லாம் வந்து அந்த ஈர வாடைலாம் அடிக்கும். ஸோ அந்த ஈர வாடைலாம் இல்லாமல் இருக்கிறதுக்கும், பீரோவில் நல்லா வாசனையாகவும் இருக்கிறதுக்கும் இந்த மாதிரி சோப்பு டப்பாவை நீங்கள் வச்சு விட்டுருங்க. ஒரு தூக்கி போடுற சோப்பு டப்பாவை நம்ம இந்த மாதிரி வைக்கிறது மூலமா பீரோ நல்லா வாசனையாக இருக்குங்க. எப்போல்லாம் திறக்கிறோமோ அப்போல்லாம் நல்லா வாசனையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் டப்பா தான் எடுத்திருக்கேன். அதில் வந்து இந்த மாதிரி 2 கற்பூரத்தை நல்லா வந்து பொடிச்சு சேர்த்துக்கலாம். இந்த கற்பூரம் நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ இந்த கற்பூரத்து கூடவே நம்ம சேர்க்க போகிறது வந்து கொஞ்சமாக வினிகர் சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம வந்து கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கலாம். இது நல்லா தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது இப்போ வந்து ஓரமாக இருக்கட்டும். இதை நம்ம அப்புறமா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒரு பழைய லெகின்ஸ் இருந்தால் எடுத்துக்கோங்க. இந்த லெகின்ஸ்லேருந்து ஒரு பகுதியை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை எதுக்காக யூஸ் பண்ண போகிறோன்னா, நம்ம வீட்டு தொடப்பத்தில் இந்த லெகின்ஸை மாட்டி விட்டுறலாம். இது கழண்டு வராமல் இருக்கிறதுக்கு தலைக்கு போடுற ரப்பர் பேண்ட் இருந்தால் எடுத்து மாட்டி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இந்த தொடப்பத்தில் இந்த மாதிரி லெகின்ஸ் மாட்டி நம்ம வந்து பெருக்கும்போது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நம்ம தொடப்பத்தில் மாட்டாத தூசிகள் கூட இந்த லெகின்ஸ் மூலமாக ரொம்பவே ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாங்க. நம்ம வீட்டு நம்ம தலைமுடிகள்லாம் வந்து வீட்டில் அங்கங்கே கிடக்கும். அதெல்லாம் வந்து நம்ம சாதாரணமாக தொடப்பத்தில் பெருக்கும்போது அந்த அளவுக்கு க்ளீன் ஆகாதுங்க. இந்த மாதிரி லெகின்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ணும்போது ரொம்பவே நல்லா சூப்பராக க்ளீன் ஆகிடுங்க. தரையில் ஒரு பொட்டு தூசி கூட இருக்காது. அந்த அளவுக்கு நல்லா ஈஸியாக இது க்ளீன் பண்ணி கொடுத்துரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம கைகள்லாம் நுழைய முடியாத இடங்களில் கூட இந்த மாதிரி கட்டிலுக்கு அடியில், பீரோவுக்கு அடியிலலாம் வந்து இருக்கக்கூடிய தூசிகள்லாம் கூட நல்லாவே இது க்ளீன் பண்ணி கொடுத்துருங்க. பாருங்கள் இதில் வந்து எவ்வளோ முடி இருக்குன்ட்டு. அது மட்டும் இல்லாமல் நம்ம செவத்துலலாம் வந்து தூசிங்கெல்லாம் வந்து அங்கங்கே இருக்கும். நம்ம வந்து ஒட்டடை குச்சி வச்சு க்ளீன் பண்ணும்போது அந்த அளவுக்கு க்ளீன் ஆகாதுங்க. இந்த மாதிரி லெகின்ஸ் போட்ட தொடப்பத்தால் நீங்கள் க்ளீன் பண்ணும்போது தூசிகள்லாம் நல்லாவே ரிமூவ் ஆகிடுங்க. பாருங்கள் செவத்துக்கு மேலே கூட இந்த மாதிரி வச்சு க்ளீன் பண்ணும்போது ஈஸியாக வந்துடும். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த லிக்விடை இதில் ஊற்றி விட்டுடலாம். இந்த மாதிரி இந்த லெகின்ஸ் ஃபுல்லாகவே ஊற்றி விட்டுடுங்க. இப்போ நம்ம இதை வச்சு க்ளீன் பண்ணும்போது நம்ம வீட்டு ஓரத்துலலாம் அந்த வீட்டு ஓரத்துலலாம் இருக்கக்கூடிய இந்த எறும்பு இதெல்லாம் வந்து கரப்பாம்பூச்சி, பல்லி இந்த தொல்லைலாம் வந்து நமக்கு இருக்காதுங்க. இப்போ பாருங்கள் செவத்தில் வந்து நம்ம இந்த தண்ணி யூஸ் பண்ண அந்த லெகின்ஸை வச்சு க்ளீன் பண்ணும்போது இந்த எட்டுக்கால் பூச்சி, செலந்தி இதெல்லாம் வந்து வராதுங்க. இதுதான் வந்து நமக்கு வந்து தூசியெல்லாம் அதிகமாக வந்து அந்த நூலாம்படையை ஆக்கி வச்சிரும். ஸோ இதை வச்சு க்ளீன் பண்ணும்போது நமக்கு வந்து அடிக்கடி ஒட்டடை சேராது. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஃபேனெல்லாம் கூட இந்த தொடப்பத்தை வச்சு நம்ம க்ளீன் பண்ணிக்க முடியுங்க. நீங்கள் சாதாரணமாக க்ளீன் பண்ணுறத விட இந்த மாதிரி லெகின்ஸ் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணும்போது ரொம்பவே நல்லாவே ஈஸியாக க்ளீன் பண்ணி கொடுத்துருங்க. இப்போ இந்த லெகின்ஸை ரிமூவ் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் தொடப்பத்துக்கு எந்தவித டேமேஜும் இருக்காது. தொடப்பம் கூட ஈரமாக இருக்காது. ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் அந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.